தங்கம் விலை சவரனுக்கு இன்று 360 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,200 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் முதலே உயரத் தொடங்கிய வெப்பநிலை. காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம். மாணவர்களின் நலன் கருதி கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என வேண்டுகோள். தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய பார்வையுடன் பார்ப்பது பொருத்தமற்றது எனவும் கருத்து. இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவதில் என்ன அரசியல் உள்ளது? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி. ஹிந்தி திணிப்பு மாணவர்களுக்கு தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. ஹிந்தி திணிப்பால் 56 மொழிகள் அழிந்துவிட்டன. அதே நிலை தமிழுக்கும் வந்துவிடக்கூடாது எனவும் பேட்டி. இருபத்தி 8ஆம் தேதி சென்னைக்கு வரும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசிற்கு எதிராக வரும் 25ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பேரணி. மத்திய அரசு நிறுவனங்களை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்க கூட்டமைப்பு அறிவிப்பு. காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியிலிருந்து நீங்குவது குறித்து மனு அளிப்பது கட்சியில் சகஜம். மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த செல்வ பெருந்தகை பேட்டி. 74 ஆண்டுகால ரஞ்சி கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கேரள அணி சாதனை. அரையிறுதியில் குஜராத் அணியை விட 2 ரன்கள் முன்னிலை பெற்றதன் மூலம் வாய்ப்பு. தமிழகம் முழுவதும் 40,000 அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் கல்வித்தரம் குறித்து ஆய்வு செய்ய முடிவு. தேசிய அளவிலான மற்றும் அசர் நிறுவனத்தின் ஆய்விற்கு போட்டியாக களமிறங்கும் கல்வித்துறை. சேலம் மாநகரில் போதை ஊசி பயன்படுத்தி வந்த இளைஞர்கள் உட்பட 13 பேரை அதிரடியாக கைது செய்த போலீசார். 800 போதை மாத்திரைகள், 50 ஊசிகள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் சவுட்ட அள்ளி கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலுக்குள் நுழைந்த மலைப்பாம்பு கூட்டம். 10 அடி நீளமுள்ள 6 மலைப்பாம்புகளை பத்திரமாக பிடித்த தீயணைப்பு வீரர்கள். கும்பகோணத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்த சிறுவனை கடிக்க துரத்திய தெரு நாய்கள். வீட்டில் வளர்க்கப்படும் கோழிகளையும் நாய்கள் பிடித்து செல்லும் சம்பவங்கள் அதிகரிப்பு. பீகாரில் பள்ளி வளாகத்தில் இருதரப்பினர் இடையே வெடித்த பயங்கர மோதலின் போது துப்பாக்கிச் சூடு. படுகாயமடைந்த 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த நிலையில் பனாரஸ் தேசிய நெடுஞ்சாலையை போர்க்களமாக்கிய உறவினர்கள்.
கேரள மாநிலம் கண்ணூரில் வழி கேட்பது போல் மூதாட்டியிடம் நகை பறித்த இளைஞர். கவரிங் செயின் என தெரியாமல் கைவரிசை காட்டிய ஆசாமியை கைது செய்த போலீசார். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் நாளுக்கு நாள் அலைமோதும் மக்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் 57 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடி வழிபாடு. பையனூரில் 99 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விடுவதற்கான புதுப்பிக்கப்பட்ட அரசாணை திரைத்துறையினரிடம் ஒப்படைப்பு. திரைக்கலைஞர்கள் நலனில் திமுக அரசு முழு அக்கறையோடு செயல்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. மனைவி தனஸ்ரீயை பிரிந்தார் இந்திய கிரிக்கெட் வீரர் யுஸ்வேந்திர சஹால். மும்பை பந்த்ரா நீதிமன்றத்தில் ஆஜராகி பரஸ்பர விவாகரத்து பெற்றதாக தகவல். ரஷ்ய போர் விவகாரத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மீது கோபத்தில் டொனால்ட் ட்ரம்ப். போரை முடிவுக்கு கொண்டு வருவதே ட்ரம்பின் லட்சியம் என்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் தகவல். உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. பிறமொழி துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி தமிழ் என புகழாரம். எம்மொழியை நம் மீது எவர் திணிக்க துணிந்தாலும் அதனை இருமொழி கொள்கையால் வெல்வோம். உலக தாய்மொழி தினத்தையொட்டி இபிஎஸ் ட்விட்டர் பதிவு. இன்றைய டிஜிட்டல் உலகில் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவது இன்றியமையாதது. தாய்மொழியாம் தமிழை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் கற்போம் என எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை பதிவு. ஹிந்தி பேச சொல்லி கட்டாயப்படுத்தும் விளையாட்டு எங்களிடம் செல்லாது. எக்ஸ் தள பதிவில் நடிகர் பிரகாஷ் ராஜ் கருத்து. தமிழக அரசியல் களத்தில் திமுக பாஜக இடையே சமூக வலைதளத்தில் யுத்தம். கெட் அவுட் மோடி என திமுகவும் கெட் அவுட் ஸ்டாலின் என பாஜகவும் ஹேஷ்டேக் பதிவு. தமிழ் வாழ்க என்ற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் செய்து வரும் திமுக. காஞ்சிபுரம் அருகே தீவிரமடையும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். மேலும் 14 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கொடநாடு வழக்கில் மீண்டும் இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாடிய சிபிசிஐடி. தற்போது வரை 245க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை செய்து உள்ளதாக அரசு தரப்பில் தகவல். கும்மிடிப்பூண்டி அருகே ஏனாதி மேல்பாக்கம் கிராமத்தில் ஆட்டோவில் வந்து ஆடு திருடிய கும்பல். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை. இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 11வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தம். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரின் புகைப்படம் வெளியான நிலையில் கொந்தளிப்பு. கள்ளக்குறிச்சியில் ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் அதிர்ஷ்டவசமாக தப்பினர்.
புதிதாக வாங்கிய ஆட்டோவில் குலதெய்வ கோவிலுக்கு சென்றபோது சம்பவம். கர்நாடகாவில் டிரைவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தறிகெட்டு ஓடிய லாரி. அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி தொடர் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. பணைய கைதி ஷிரி பிபாஸ் உடலுக்கு பதில் காசா பெண்ணின் உடலை ஹமாஸ் கொடுத்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு குற்றச்சாட்டு. ஷிரி பிபாஸ் உடலை கொடுக்காமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பு மீறினால் அதற்கான விலையை கொடுக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. பணைய கைதியின் உடலுக்கு பதில் தவறுதலாக வேறு உடல் மாற்றி வழங்கப்பட்டதாக ஹமாஸ் தகவல். இடிபாடுகளுக்குள் புதைந்த மற்ற சடலங்களுடன் கலந்திருக்கலாம் என்றும் விளக்கம்.